2016 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வழக்கமாக கிரிக்கெட் போட்டிகளுக்காக தொலைக்காட்சி பெட்டிகளின் முன்னால் தவம் கிடக்கும் இந்திய விளையாட்டு ரசிகர்கள் பேட்மிண்டன் போட்டி ஒன்றிற்காக காத்துக் கொண்டிருந்தனர். ஆம், 2016ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டிகள் பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் நடந்து கொண்டிருந்த காலம் அது. ஒலிம்பிக் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் போட்டியில் முதல் முறையாக இந்திய வீராங்கனை ஒருவர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார். எப்படியும் அவர் தங்கம் வென்று விடுவார் என இந்தியாவின் கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். கிரிக்கெட் போட்டிகளுக்காக கோவில் கோவிலாக பிரார்த்தனை செய்யும் ரசிகர்கள் கூட்டம் இந்த முறை ஒரு பேட்மிண்டன் வீராங்கனைக்காக பிரார்த்தனை செய்தது. ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் தன் வசமாக திருப்பிய அந்த வீராங்கனையின் பெயர் PV சிந்து. நல்ல உயரம், தெளிவான பார்வை என அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார் PV சிந்து. அந்த நாள் வரை இந்திய விளையாட்டு ரசிகர்களுக்கு பரிச்சயம் இல்லாத அவரின் சாதனைக்காக இந்தியா காத்துக் கொண்டிருந்தது. ஒலிம்பிக் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் போட்டியின் இறுதிப் போட்டி. ஒருபுறம் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியிருந்த PV சிந்து, மறுபுறம் உலகின் நம்பர் 1 வீராங்கனையாக திகழ்ந்த ஸ்பெயினின் மரியா கரோலின். பரபரப்பாக தொடங்கியது இறுதிப் போட்டி. முதல் சுற்று ஆட்டம் தொடங்கியதும் ஆக்ரோஷம் காட்டத் தொடங்கினார் சிந்து. மறுபுறம் உலகின் நம்பர் 1 வீராங்கனை என்பதால் போராட்டம் கடுமையாக இருக்கும் என்பதை உணர்ந்தே களம் கண்டிருந்தார் சிந்து. முதல் சுற்று சிந்து வசமானது. 21-19 என்ற புள்ளிக்கணக்கில் முதல் சுற்றை தனதாக்கிய சிந்து இரண்டாவது சுற்றை 12-21 என இழந்தார். வெற்றியை நிர்ணயிக்கும் 3வது சுற்று போட்டி. இருக்கையின் நுனியில் ரசிகர்களை அமர வைத்தனர் சிந்துவும் கரோலினாவும். மாறி மாறி விட்டுக் கொடுக்காமல் ஆடத் தொடங்கினர். ஒரு கட்டத்தில் 10-10 என்ற கணக்கில் சமநிலையிலேயே இருந்தது. அதன் பின்னர் கரோலினா ஆதிக்கம் செலுத்த 15-21 என்று தோல்வியடைந்து வெள்ளி பதக்கம் வென்றார் சிந்து. தங்கம் வெல்வார் என காத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றம் மிஞ்சியிருந்தாலும் சிந்துவை கொண்டாட தவறவில்லை. இந்தியாவின் வெள்ளி மங்கை என பாராட்டி தள்ளின பத்திரிகைகள். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டனில் முதல் முறையாக வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருந்தார் சிந்து. பாராட்டு மழையில் நனைந்தார். இந்தியாவின் பிரதமர் தொடங்கி கடைக்கோடி குடிமகன் வரை சிந்து புகழ்பாடிக் கொண்டிருந்தனர். சிந்து லாஸ்ட் கோல் பட் ஷி வான் மில்லியன் ஹார்ட்ஸ் என்ற வாக்கியமே சமூக வலைதளங்களில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. சிந்து இந்த சாதனையை தனதாக்கிய போது அவரது வயது 21. மறுபுறம் யார் இந்த சிந்து என்ற தேடல்கள் தொடங்கிக் கொண்டிருந்தன. சிந்துவின் பூர்வீகம் தொடங்கி அவரது வளர்ச்சி குறித்த தேடல்கள் வரை அது நீண்டு கொண்டிருந்தது. மறுபுறம் சிந்துவின் சாதி என்னவென்று தேடிய அதி புத்திசாலிகளும் அடக்கம். 1995ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் பிறந்த PV சிந்துவிற்கு சிறு வயதிலிருந்தே விளையாட்டுத் துறையின் மீது தீராத ஆர்வம். அவரது தாய் தந்தையரும் வாலிபால் வீரர்கள். தந்தை அர்ஜுனா விருது பெற்றவர். தந்தை தாயின் வழியில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலிருந்தே சிந்துவுக்கு வேர்விடத் தொடங்கியது. தாய் தந்தையை போன்றே வாலிபால் களம் நோக்கி மகள் புறப்படுவாள் என நினைத்தால் பேட்மிண்டன் மட்டையை கையில் எடுத்தார். காரணம், கோபிச்சந்த் என்ற பேட்மிண்டன் வீரர். சிந்துவிற்கு 6 வயதாக இருக்கும் போது தொலைக்காட்சியில் பேட்மிண்டன் போட்டியை பார்த்து அதன் மூலம் அத்துறையை நோக்கி நகர ஆரம்பித்தவர். அன்றைய தினம் PV சிந்து ரசித்தது கோபிச்சந்தின் திறமையைத்தான். அன்றிலிருந்து அவரது மானசீக குருவாகவும் ஹீரோவாகவும் மாறிப்போனார் கோபிச்சந்த். மகளின் ஆர்வத்தை கண்ட தந்தையோ சிறு வயதிலேயே அவரை பேட்மிண்டன் பயிற்சி மையங்களுக்கு அழைத்துச் சென்றார். ஒரு வழியாக மெஹபூப் அலி என்ற புகழ்பெற்ற பேட்மிண்டன் விளையாட்டு வீரரிடம் சிந்து முறையான பயிற்சியை தொடங்கினார். மெஹபூப் அலியிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் சிந்துவை விட வயதில் பெரியவர்கள். அதன் காரணமாகவே அவருடன் விளையாட சக வீரர் வீராங்கனைகள் மறுப்பு தெரிவித்தனர். என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த சிந்துவிற்கு மெஹபூப் அலி கொடுத்த ஊக்கம் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. சுவரில் கார்க்கை அடித்து பயிற்சி செய், சுவரின் பெயிண்ட் மற்றும் சுண்ணாம்பு விரிசல் விடும் வரை விளையாடு, இதுதான் உனக்கு பயிற்சி. இதுதான் மெஹபூப் அலி கொடுத்த ஐடியா. ஆனால் சிறுமி சிந்துவிற்கு அவ்வளவு பலம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தாலும் அவரது மனபலம் அதனை சாத்தியப்படுத்தியது. சிந்துவின் மனதைரியத்தை கண்ட மெஹபூப் அலி நேரடியாகவே அவருக்கு பயிற்சி அளிக்க தொடங்கினார். பேட்மிண்டன் களத்தில் மின்ன தொடங்கிய அவருக்கு பள்ளிக்கால போட்டிகள் புதிய வெளிச்சத்தை பாய்ச்ச ஆரம்பித்தன. வீட்டில் பதக்கங்களும் பரிசுகளும் குவிய ஆரம்பித்தன. இந்த நிலையில் சர்வதேச விளையாட்டுகளில் தொடர் வெற்றியடைந்த கோபிச்சந்த் ஹைதராபாத் நகரில் சர்வதேச தரத்தில் மைதானங்கள், உடற்பயிற்சி சாதனங்கள் என்ற அனைத்து வசதிகளையும் கொண்ட பயிற்சி மையத்தை நிறுவியிருந்தார். 2004ஆம் ஆண்டு அந்த பயிற்சி மையத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் சிந்து. சிறு வயதில் தான் ஹீரோவாக பார்த்த கோபிச்சந்தின் பயிற்சியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததும் அதனை கெட்டியாக பிடித்துக் கொண்ட சிந்து தனது பாதையில் தெளிவாகவே இருந்தார். அதிகாலையிலேயே பயிற்சி, அதன் பின்னர் பள்ளிப்பாடம் என சிந்துவின் வாழ்க்கை நகரத் தொடங்கியது. 9ஆம் வகுப்பிற்கு பின்னர் அவரால் பள்ளி படிப்பை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டது. படிப்பை தொலைநிலை கல்வி மூலம் தொடர்ந்தார். மறுபுறம் மாநிலம், தேசியம் என பேட்மிண்டனில் ஜொலித்த அவர் 2009ஆம் ஆண்டு முதல் முறையாக சர்வதேச போட்டிகளில் காலடி எடுத்து வைத்தார். 2009ஆம் ஆண்டில் கொழும்பு நகரில் நடைபெற்ற சப் ஜூனியர் பிரிவினர் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு சிந்துவிற்கு கிட்டியது. முதல் சர்வதேச தொடர். தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தினார். முதல் தொடரிலேயே பதக்கம் வென்று அசத்தினார். இந்த தொடரில் பெற்ற வெண்கலப் பதக்கம் தான் அவரது முதல் சர்வதேச விருது. 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற சீன ஓபன் சர்வதேச போட்டிதான் பேட்மிண்டன் உலகில் சிந்துவின் பெயரை உச்சரிக்க காரணமானது. ஆம், லீ சுரே என்ற வீராங்கனையை வீழ்த்திய போதுதான் யார் இந்த சிந்து என உலகம் உற்று பார்க்க ஆரம்பித்தது. லீ சுரே லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றவர். அவரை வீழ்த்தி பேட்மிண்டன் உலகின் எதிர்காலம் நான் என்பதை பறைசாற்றினார் சிந்து. 2012ஆம் ஆண்டின் சயீத் மோடி சர்வதேச கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சிந்துவின் அக்காவின் திருமணம். ஒருபுறம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி, மறுபுறம் சகோதரியின் திருமணம்.
குறிக்கோள் மற்றும் வெற்றியை மட்டுமே எடுத்துக்கொண்ட சிந்துவின் எண்ணம் இந்தியாவிற்காக விளையாடுவதையே தேர்ந்தெடுத்தது. இந்த விடாமுயற்சிதான் சிந்துவை இன்று சர்வதேச அரங்கில் உயர்ந்து நிற்க செய்துள்ளது எனலாம். 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பின்னர் சிந்துவின் வாழ்க்கையே புகழின் உச்சத்திற்கு சென்றது. அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்க தயாரானார். ஆனால் தொடர்ந்து இறுதிப் போட்டிகளில் அவர் பெற்ற தோல்வி அவர் மீதான விமர்சனங்களை அதிகரிக்க தொடங்கியது. உலக சாம்பியன்ஷிப், காமன்வெல்த், ஏசியன் கேம்ஸ், வேர்ல்ட் டூர் ஃபைனல்ஸ் என மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான தொடர்களில் இறுதிப் போட்டிகளில் தோல்வியுற்று 2ஆம் இடத்தையே பிடித்தார் சிந்து. அதிலும் 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டி மிக முக்கியமானது. அமெரிக்காவின் பெய்வான் சங்கை எதிர்கொண்டார் சிந்து. முதல் செட்டை சிந்து கைப்பற்ற 2வது சுற்றை அமெரிக்காவின் பெய்வான் சங் கைப்பற்றினார். வெற்றியை நிர்ணயிக்கும் 3வது சுற்றில் கடும் போராட்டம். இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பது போல் நகர்ந்து கொண்டிருந்தது ஆட்டம். சமபலத்தில் சென்று கொண்டிருந்த ஆட்டத்தை 22-20 என போராடி வென்றார் அமெரிக்காவின் பெய்வான் சங். இந்த தோல்விகள் சிந்து மீதான விமர்சனத்தை இன்னும் கூராக்கின. சிந்து தங்கம் வென்றால்தான் அவர் சிறந்த வீராங்கனை என கூற முடியும் எனும் அளவிற்கு விமர்சனங்கள் பறந்தன. சிந்துவை சந்திக்கும் செய்தியாளர்கள் கூட இறுதிப் போட்டியில் விளையாடும் போது எப்படி உணர்கிறீர்கள் என்ற கேள்வியையே முன்வைத்தனர். இறுதிப் போட்டியை எதிர்கொள்ளும் பக்குவம் சிந்துவிற்கு இல்லை என்ற வெளிப்படையான விமர்சனங்கள் பறந்தன. இந்தியன் ஓபனில் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்த போது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு எந்தவித சலனமும் இன்றி முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும், இந்த முறை வெற்றி பெறவில்லை என்றாலும் அடுத்த முறை மீண்டும் முயற்சி செய்வேன் என கூறிவிட்டு நகர்ந்தார் சிந்து. இருப்பினும் இறுதிப் போட்டி தோல்விகள் மட்டும் அவரை விட்ட பாடில்லை. இந்தியன் ஓபனை தொடர்ந்து தாய்லாந்து ஓபன், காமன்வெல்த் போட்டிகள் என அடுத்தடுத்து இறுதிப் போட்டிகளில் தோல்விகள். 2018ஆம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலும் தங்கத்தை நழுவவிட்ட போது சிந்து மீதான விமர்சனங்கள் இன்னும் வலுப்பெற்றன. இந்த நிலையில் 7 இறுதிப் போட்டி தோல்விகளுக்கு 2018ஆம் ஆண்டு உலக பேட்மிண்டன் இறுதிச் சுற்றுத் தொடர் முற்றுப்புள்ளி வைத்தது. பேட்மிண்டன் தரவரிசையில் முதல் 8 இடங்களில் உள்ள வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடும் இந்த போட்டியில் பங்கேற்ற வீராங்கனைகளில் சிந்துவும் ஒருவர். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று உலக பேட்மிண்டன் இறுதிச் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டி. சிந்துவிற்கு எதிராக களம் கண்டவர் ஜப்பானின் ஒக்குரா நோசோமி. 7 தொடர்களில் இறுதிப் போட்டிகளில் தோல்வி கண்ட சிந்து இந்த முறையும் தோற்றுவிடுவார் என்றே ஆர்வம் கணித்தது ஒரு கூட்டம். ஆனால் முயற்சியின் பலன் என்னவாக இருக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார் சிந்து. தொடக்க முதலே தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய சிந்து முதல் செட்டை 21-19 என வசப்படுத்தினார். 2வது சுற்றிலும் சிந்துவின் ஆதிக்கம் தொடர்ந்தது. 2வது செட்டில் 21-17 என வெற்றி பெற்ற அவர் விமர்சனங்களுக்கு பதிலடியாக தங்கப் பதக்கத்தை கையில் ஏந்தினார். இந்த வெற்றிக்கு பின்னர் சிந்து பேசிய வார்த்தைகள் மிக முக்கியமானவை. பல நேரங்களில் நான் எதிர்கொண்ட கேள்வி ஏன் இறுதிப் போட்டிகளில் தோற்கிறீர்கள் என்பதுதான். இனிமேல் இந்த கேள்வியை நான் எதிர்கொள்ள மாட்டேன் என நினைக்கிறேன் என பெருமிதத்துடன் பேசினார் சிந்து. இறுதிப் போட்டி வரை வந்து அதில் தொடர்ந்து தோல்வியடைந்து வந்தேன். ஆனால் இப்போது இறுதிப் போட்டியில் வென்றுவிட்டேன். இன்றைய வெற்றி எப்போதும் என் மனதில் இனிய நினைவாக இருக்கும் என்ற அவரது வார்த்தைகள் தான் வெற்றியை பெற அவர் எடுத்த முயற்சிகளின் வெளிப்பாடு. ஏற்றம் இறக்கம் என விளையாட்டு உலகில் கோலோச்சிக் கொண்டிருக்கும் சிந்து இன்று உலக அளவில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிப்போயிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட பட்டியல் அதற்கு ஆகச் சிறந்த உதாரணம். அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீராங்கனை குறித்த போர்ப்ஸ் பட்டியலில் செரீனா வில்லியம்ஸ் இருந்தால் அது சாதாரணமான செய்தியாகவே பார்க்க முடியும். ஆனால் இந்திய வீராங்கனை ஒருவர் அந்த பட்டியலில் இடம் பிடித்தால் அது பெருமைக்குரிய செய்தியே. உலக அளவில் அதிகம் சம்பாதிக்கும் வீராங்கனைகள் பட்டியலில் 7வது இடத்தை பிடித்து அசத்தினார் சிந்து. ஆம், 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பின்னர் இந்தியாவில் அதிகம் சம்பாதிக்கும் வீராங்கனையாக மாறினார் சிந்து. அவரை தேடி விளம்பரங்கள் வந்து கொண்டே இருந்தன. பல நிறுவனங்கள் சிந்துவுடன் ஒப்பந்தம் செய்ய வரிசை கட்டி நின்றன. இந்திய அணியில் சில முக்கிய கிரிக்கெட் வீரர்கள் தவிர மற்ற வீரர்களை விட அதிகம் சம்பாதிக்கும் நிலைக்கு உயர்ந்தார் சிந்து. பிரிட்ஜஸ்டோன் டயர்ஸ், கடோரடே, வலி நிவாரணி மருந்து மூ, ஆன்லைன் ஃபேஷன் ஸ்டோரான மிந்த்ரா, நோக்கியா, பேனசோனிக், தேன் தயாரிப்பாளர் ஏபிஐஎஸ் ஹிமாலயா, மூலிகை சத்துபான நிறுவனம், பேங்க் ஆஃப் பரோடா போன்ற நிறுவனங்கள் சிந்துவுடன் கைகோர்த்தன. மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் விசாக் ஸ்டீல் ஆகியவற்றுக்கு விளம்பர தூதுவராக அவர் நியமிக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டிற்கு முன்னர் வரை ஸ்பான்சர் செய்பவர்களை அணுகினால் யார் சிந்து என்ற கேள்வியை அடிக்கடி எதிர்கொள்வோம். நிறுவனங்களை பொறுத்தவரையில் அவர்கள் கிரிக்கெட் வீரர்களுடன் இணையவே விரும்புவர். சிந்துவின் வணிக விருப்பங்களை கவனித்துக் கொள்ளும் பேஸ்லைன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் அளித்த பேட்டியில் தெரிவித்த வார்த்தைகள் இவை. ஆம், அப்படிப்பட்ட நிலையில் இருந்துதான் இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டியுள்ளார் சிந்து. 2017ஆம் ஆண்டு பேட்மிண்டன் போட்டிகள் மூலமாக அவர் சம்பாதித்த தொகை 3.5 கோடி ரூபாய். ஆனால் விளம்பரம் மூலமாக சம்பாதித்த தொகை சுமார் 60 கோடி ரூபாய். சிந்துவின் இந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் முயற்சியும் அவரது கடின உழைப்பும் தான் இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது. விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் தான் யாரிடம் வெற்றியை பறிகொடுத்தோமோ அவரையே என்றாவது ஒரு நாள் வென்றுவிட வேண்டும் என்ற பிடிவாதம் தான் ஒவ்வொரு விளையாட்டு வீராங்கனைக்கும் அவசியம். 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் PV சிந்து கரோலினிடம் வீழ்ந்தபோது இந்தியர்கள் மொத்த பேரும் ஒரு நிமிடம் கலங்கி நின்றனர். கரோலினை வீழ்த்தியிருந்தால் தங்கம் கிடைத்திருக்கும் என்ற ரசிகர்களின் அவா அன்றைய தினம் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் விரைவிலேயே அந்த ஆசையை நிறைவேற்றி காட்டினார் சிந்து. அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் டெல்லியில் நடைபெற்றன. இந்த தொடரின் இறுதிப் போட்டிக்கு சிந்துவும் கரோலினாவும் முன்னேறினர். ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டியில் யாரிடம் PV சிந்து தோல்வியை தழுவியிருந்தாரோ அதே நபரை எதிர்கொள்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மீண்டும் ஒருமுறை பேட்மிண்டன் ஜுரம் தாக்குகிறது. எப்படியாவது சிந்து வென்றுவிட வேண்டும் என பிரார்த்தனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தது.
இவை எல்லாவற்றையும் தாண்டி சொந்த மண்ணில் இந்திய ரசிகர்களின் ஒட்டுமொத்த ஆசையோடு களமிறங்கியிருந்தார் சிந்து. கமான் சிந்து, கமான் சிந்து என்ற சத்தம் காற்றை இழுத்துக் கொண்டிருந்தது. ஆரம்பம் முதலே ஆக்ரோஷம் காட்டினார். முதல் சுற்றை 21-19 என்ற கணக்கில் வென்ற சிந்து இரண்டாவது சுற்றையும் 21-16 என வென்று நேர் செட்களில் வெற்றியை ருசித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஒற்றையர் பேட்மிண்டன் பிரிவில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பது இந்தியாவின் பல ஆண்டு கனவு. 1982ஆம் ஆண்டு இந்திய வீரர் சயித் மோடி வெண்கலப் பதக்கம் வென்றதே கடைசியாக இந்தியா வென்ற பதக்கமாக இருந்தது. இந்த கனவை தனது சீனியர் சாய்னாவுடன் இணைந்து 2018ஆம் ஆண்டில் நிறைவேற்றினார் சிந்து. இந்தோனேசியாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா வெண்கலம் வெல்ல வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் சிந்து. அன்றைய நாள் வரை இந்திய வீராங்கனை ஒருவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளி வென்றதில்லை. அந்த சாதனைக்கு சொந்தக்காரராக மாறினார் சிந்து. இப்படி சாதனைகள் பட்டியலில் தனது பெயரை இணைத்துக் கொண்டே சென்ற சிந்துவிற்கு இந்திய அரசு அர்ஜுனா விருதையும் பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்து கௌரவித்துள்ளது. போராட்ட குணம்தான் சிந்துவின் வெற்றிக்கு காரணம் என்கின்றனர் அவரது பெற்றோர். அதற்கு ஆக சிறந்த உதாரணமாக 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியை சொல்லலாம். இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனை நசோமியை எதிர்கொண்டார் சிந்து. சுமார் 110 நிமிடங்கள் நடைபெற்ற போட்டி அது. பேட்மிண்டன் வரலாற்றில் இரண்டாவது பெரிய போட்டி அது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரத்தில் நடைபெற்ற அந்த போட்டி பேட்மிண்டன் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான போட்டி. வழக்கமாக குளிராக காணப்படும் ஸ்காட்லாந்தில் வழக்கத்திற்கு மாறாக வெப்பம் வெளுத்து வாங்கியது. அரங்கத்திற்குள் வெப்பத்தின் தாக்கத்தால் சிந்துவும் நசோமியும் சோர்வடைய தொடங்கினர். ரசிகர்களின் உற்சாக குரல் ஒரு பக்கம் எழுந்தாலும் மறுபுறம் வெப்பத்தின் தாக்கத்தால் உடலின் எனர்ஜி குறைந்து கொண்டே சென்று கொண்டிருந்தது. பேட்மிண்டன் மைதானத்தின் இருபுறமும் சோர்வுடன் உலகின் தலைச்சிறந்த வீரர்கள் இருவர் மோதிக்கொண்டிருந்தனர். வியர்வியின் வெளியேற்றத்தால் முழு திறனையும் வெளிப்படுத்த முடியாமல் இரு வீராங்கனைகளும் அவதிப்பட்டனர். எப்போது வேண்டுமானாலும் இருவரில் ஒருவர் ஆட்டத்திலிருந்து வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட அந்த தருணம் இழுபறியாகவே சென்ற ஒவ்வொரு புள்ளியும் ஆட்டத்தின் காலத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தது. அவ்வப்போது ஓய்வு எடுக்க முயன்றாலும் நடுவரின் கண்டிப்பால் தொடர்ந்து ஆட வேண்டிய கட்டாயம். ஒரு கட்டத்தில் நடுவரிடமிருந்து மஞ்சள் அட்டை பெற்றார் சிந்து. சுமார் 110 நிமிடங்களுக்கு பின்னர் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. 19-21, 22-20, 20-22 என்ற புள்ளிக்கணக்கில் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்தார் சிந்து. ஒட்டுமொத்த இந்தியாவும் சிந்து தங்கம் வெல்லவில்லையே என முனகிக் கொண்டிருக்க பேட்மிண்டனில் சாதித்தவர்கள் அனைவரும் சிந்துவை உச்சி முகர்ந்து பாராட்டிக் கொண்டிருந்தனர். இந்த போட்டியை பார்த்தே என் எனர்ஜியை முழுவதுமாக இழந்துவிட்டேன் என்ற சாய்னாவின் வார்த்தைகள் அதற்கு ஆகச் சிறந்த சான்று. இந்த போராட்ட குணம்தான் சிந்துவை தற்போது நாயகியாக மாற்றியிருக்கிறது. ஒரு துறையில் சாதிக்க அது சார்ந்த தேடல்களும் அர்ப்பணிப்பும் அவசியம் என்பதற்கு PV சிந்துவே ஆகச் சிறந்த உதாரணம். ஆம், அந்த தேடலையும் அர்ப்பணிப்பையும் சிறு வயதிலிருந்து வளர்த்துக் கொண்டார் சிந்து. தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்து நான் பயிற்சி எடுக்கும் கோபிச்சந்த் அகாடமிக்கு கிளம்பிடுவேன். அது என்னோட வீடு இருக்கிற செகந்திராபாத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஆரம்பத்தில் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு தூரம் டிராவல் தேவையானு. நான் சிரிச்சிட்டு பேசாம இருந்துடுவேன் என தனது ஆரம்ப காலகட்ட பயிற்சிகள் குறித்து புன்னகையோடு சிந்து பேசுவதன் பின்னணியில் இருக்கும் உழைப்பு அபரிமிதமானது. தினமும் 40 கிலோமீட்டர் தாண்டி பயிற்சிக்கு சென்ற போது அவரது வயது 10 கூட தாண்டி இருக்கவில்லை என்பதுதான் சுவாரஸ்யமான தகவல். அகாடமியில் தினமும் காலை 7:30 முதல் 9:30 வரைக்கும் பயிற்சி. அதன் பின்னர் காலை உணவு சாப்பிட்டு விட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வு. மறுபடியும் 11 மணிக்கு ஆரம்பிக்கும் பயிற்சி 1 மணி வரைக்கும் நீடிக்கும். மதிய உணவு முடித்துவிட்டு மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் இடைவிடாத பயிற்சி என தினசரி வாழ்க்கையை பேட்மிண்டனுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டார் சிந்து. இவை எல்லாவற்றையும் தாண்டி சிந்துவின் வெற்றிக்கு மற்றொரு காரணமாக இருந்தவர்கள் அவரது பெற்றோர்கள். சிந்து ஆரம்ப காலகட்டத்தில் பேட்மிண்டன் பயிற்சிக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது தனது அரசு பணியை தியாகம் செய்தார் அவரது தாய். மகள் 40 கிலோமீட்டர் தாண்டி பயிற்சிக்கு செல்வதை கண்ட அவரது தந்தை சிந்து பயிற்சி பெறும் அகாடமிக்கு அருகிலேயே வீட்டை வாங்கினார். ஆனால் அதன் பின்னர் அவர் 40 கிலோமீட்டர் பயணித்து பணிக்கு சென்று கொண்டிருந்தார். சிந்துவின் வெற்றிக்காக அவரது பெற்றோரும் தங்களது சின்ன சின்ன சந்தோஷங்களையும் தியாகம் செய்தனர். இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று சிந்து என்ற நாயகி உயர்ந்து நிற்பதற்கு அவரது பயிற்சியாளர் கோபிச்சந்தும் ஒரு காரணம். கோபிச்சந்த் பேட்மிண்டன் விளையாடிய காலங்களில் சீன வீரர்களின் ஆதிக்கம் அதிக அளவில் இருந்தது. அதனை உடைத்தெறிய தனது ஓய்வுக்கு பின்னர் தனி அகாடமி தொடங்கி சாய்னா, சிந்து என வரிசையாக சாம்பியன்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பல வீரர் வீராங்கனைகளின் கனவுகளை பதக்கங்களாக்கி இந்தியாவின் மானத்தை சர்வதேச அரங்கில் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த கோபிச்சந்த். PV சிந்துவை பொறுத்தவரை அவர் அமைதியானவர். ஆனால் களத்தில் ஆக்ரோஷத்தை கொட்டி தீர்ப்பதற்கு காரணம் கோபிச்சந்த் தான். ஒவ்வொரு புள்ளியை கைப்பற்றும் போதும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற பயிற்சியை அளித்து சிந்துவின் முழு திறமையையும் வெளிக்கொணர்ந்த பயிற்சியாளர் தான் கோபிச்சந்த். பயிற்சி மையத்தில் இன்டர்நெட் வசதி கிடையாது, செல்போன்கள் பயன்படுத்தக்கூடாது என கோபிச்சந்த் கட்டளை விதித்துள்ளார். இன்றைய இளைஞர்கள் உலகம் என்று எதை எண்ணுகிறதோ அவற்றை ஒதுக்கி வைத்தே சாம்பியனாக உயர்ந்திருக்கிறார் சிந்து. ஒரு காலத்தில் சீனாவின் ஆதிக்கம் கொடிக்கட்டி பறந்த பேட்மிண்டன் உலகில் இன்று இந்தியாவின் ஆதிக்கமும் கொடிக்கட்டி பறக்க தொடங்கி இருக்கிறது. ஆம், சிந்துவை 50 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்துள்ளது சீனாவைச் சேர்ந்த லிங் நிங் நிறுவனம். இந்த ஒப்பந்தம் 4 ஆண்டுகளை கொண்டது. சிந்துவின் ஒப்பந்தமானது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி பூமா நிறுவனத்துடன் செய்து கொண்ட வருடாந்திர ஒப்பந்தத்துக்கு நெருக்கமானது. எங்களது நோக்கமே சிந்துவும் ஸ்ரீகாந்தும் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை என்கிறார் லீ நிங் நிறுவனத்தின் இந்திய பங்குதாரரான மகேந்தர் கபூர். தேஜாஸ் போர் விமானத்தில் பறந்த முதல் பெண்,
தெலுங்கானா மாநிலத்தில் துணை ஆட்சியர் விருதுகள் என சிந்துவை கௌரவித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா. ஆனால் சாதிப்பதற்கு முன்னதாகவே சாதனையாளர்களை கண்டறிய வேண்டிய கட்டாயம் இந்திய விளையாட்டு அமைச்சகத்திற்கு உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். கிரிக்கெட்டை தாண்டி மற்ற விளையாட்டுகளையும் ஊக்குவித்தால் இந்தியா எளிதாக பதக்கங்களை குவிக்கும் என்பதற்கு ஒரு நிகழ்கால எடுத்துக்காட்டாக மாறி நிற்கிறார் சிந்து. 2014ஆம் ஆண்டில் வெறும் 1.25 கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட சிந்து 2019ஆம் ஆண்டில் 50 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் சாதனையாளர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். PV சிந்து ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்றபோது அவர் ஆந்திராவைச் சேர்ந்தவர் என்று ஒரு தரப்பும் தெலுங்கானாவைச் சேர்ந்தவர் என மற்றொரு தரப்பும் மாறி மாறி சொந்தம் கொண்டாடியது. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவின் மகளாக உயர்ந்து நிற்கிறார் சிந்து. இப்படிப்பட்ட சாதனை மகள்களை உருவாக்கும் பணி இந்தியா என்னும் பரந்த தேசத்தின் அரசிற்கு உள்ளது என்பது நிதர்சனம்.